தாருங்கள் என்று கெஞ்சி பார்த்தேன். அவர்கள் என்னிடம் என்ன கூறிய ஒரே ஒரு செய்தி என்னன்னா, அரபி மொழியில் தான் இருக்குது, தமிழில் இல்லை என்று என்கிட்ட கூறிவிட்டார்கள். எனக்கு அவர் கொடுக்கவில்லை. பிறகு இன்னொரு செய்தியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா மனிதாபிமானமும் உண்டு. இந்த நிலைமைக்கு நான் இங்க உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு முன்னால் நான் பேசணும்னு சொன்னோம்னா, உங்கள் சமுதாயத்தில் ஒரு ஆளாகிய மயிலாடுதுறையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சங்கம் சில்க் ஹவுஸ் அப்படிங்கிற சங்கம் சில்க் ஹவுஸ் உடைய மேனேஜர் பையன் சித்திக்னு பேரு. அவரு இன்னைக்கு சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். அவருடைய உதவினால தான் எனக்கு அன்னைக்கு வழி இல்லாத ஒரு நிலையில இருக்கும் போது இந்த என்னுடைய இன்ஸ்டிடியூட் அமைச்சு எனக்கு மிக உதவியா இருந்து, என்னுடைய பக்கபலமா இருந்து, இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து என்னுடைய வெற்றி என்னை கூப்பிட்டு பேசுங்கிற சொல்ற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன்னு சொன்னா, அந்த பெருமை அனைத்தும் உங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த எனது மிக அருகிய நண்பராகிய மிஸ்டர் சித்திக்கு தான் போய் சேரும். அவர் நினைவு கூர்ந்துட்டு நான் அடுத்த காலத்தை சொல்றேன். அடுத்தது அவருடைய சகோதரர் ஜெயலலிதா ஐயா அவர்கள் கூறிய, அவரு பெரியாருடைய பார்வை தவறானது, அவருடைய தவறான சிந்தனையில் அவர் இருக்கிறார். அதற்கு சில உதாரணங்களை நான் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறேன். பெரியாரின் பார்வையில் இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கு மதிப்பு மிகு அந்த கருப்பு சட்டை கொஞ்சம் எழுந்துறீங்களா? நீங்களா கொஞ்சம் எழுந்துறீங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முடிச்சு போகும்போது கேள்வி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது பதில் சொல்ல முடியாத எனக்கு ஒரு நிலைமை. அந்த கேள்வி கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல ஐயா, எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும். பெரியாரின் பார்வையில் இஸ்லாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்ல போனா, அந்த நான் சொல்லக்கூடிய கருத்தும் அவர் கேட்ட கருத்தும் ஒண்ணு. அதனால நான் சொல்ல வரேன். அவர் என்ன சொன்னாருங்கிறத திருப்பி சொன்னா இது சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக சொல்லுங்க. அதாவது ரெண்டு விஷயத்தை நான் கேட்டேன். அதாவது எங்களுடைய இதுபடி பெரியார் சமூக சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைச்சாரு, சாதியை ஒழிக்கணும்னு நினைச்சாரு. சாதிக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் பிராமணர்களாக இருக்கிறதுனால அதை எதிர்ப்பதற்காகத்தான் அவர் கடவுளை எதிர்த்தார் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சோம். அது உங்களுடைய கருத்தை நாங்க கேட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது என்ன கேட்டோம்னா, இருக்கக்கூடிய மதங்களிலேயே நீங்கள் எதை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, இப்ப அணையா பேசும்போது கூட சொன்னாங்க, ராஜன் ஐயா இல்ல, அவர் பேசும்போது கூட சொன்னாங்க, சாதி ஒழிப்பு தான் அதிகப்படியான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வேலு கருத்து எல்லாம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள தான் வச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட விதை நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மற்ற மதங்களை விட சிறந்த மதம் என்று நீங்கள் இங்கே ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். ஓகே, நான் அதுக்கு பதில் சொல்றேன். தேங்க்யூ. உங்களுடைய கேள்விக்கு நன்றி. மதிப்புக்குரிய சகோதரர், அவருடைய நேம் தெரியாது எனக்கு, இருந்தாலும் அவருடைய கேட்டதற்கும் நான் சொல்ல போகக்கூடிய பதிலுக்கும் எல்லாம் ஒன்றுதான். ஒரு கூட்டத்தில் பெரியாரு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரு எல்லா மதத்துக்காரங்களும் திட்டக்கூடிய ஒரு ஆளு, எங்களை மாரி தான், வருத்தப்படாதீங்க, திட்டக்கூடிய ஆளு. திடீர்னு அவரு திட்டிட்டு இருக்கும் போது ஒரு ஆளு பகுத்தறிவாளர் எங்களை மாதிரி ஒரு ஆளு எழுந்திருச்சு, ஏயா உங்களை நாங்க ஃபாலோ பண்றோமே, நீங்க எல்லாரையும் திட்டுறீங்க, எல்லா மதத்துக்காரனும் திட்டுறீங்களா, எந்த மதத்தை தான் நாங்க விரும்புறது, எந்த மதத்தை தான் ஃபாலோ பண்றது அப்படின்னு சொல்லி எழுந்து கேட்டார். அதுக்கு அவர் சிறிது கூட தயக்கம் இல்லாமல் யோசிக்காமல், நீ ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டாம் என்றால் ஒரே மதம், அது இஸ்லாம் தான், அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு இன்னொன்னையும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், பின்னாடி சொல்ல போறேன், அது வருத்தப்படக்கூடாது. அதாவது இன்னொன்னையும் சொல்ல நல்லா கவனிக்கணும். சரிங்க, இருக்கிறதுலே இஸ்லாம் மதம் தான் சிறந்த மதமா, வேற எந்த மதம் சிறந்த மதம் இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளு, எங்களை மாதிரி ஆள் தான், இன்னொரு ஆளு எஞ்சி கேட்கிறார். கேட்ட உடனே அவரு சொன்னாரு, எனக்கு 3 புள்ளப்பா, 3 புள்ளங்கிறது யாராருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன். எனக்கு 3 புள்ளப்பா, ஒரு புள்ள எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கலன்னா உன்னை வயிற்றுல குத்துருவாடா அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனுக்கு கொடுக்கலன்னா என்ன வயிற்றுல குத்துருவான், எனக்கு உயிர் போயிடும்.
இன்னொரு குழந்தை கழுத்துல வந்து கத்திய வச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து சொத்தை பிரிச்சு கொடுக்கலன்னா அவன் கழுத்துல கத்திய குத்துருவான், உயிர் போயிடும். இன்னொரு குழந்தை நீ எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கலன்னா நான் ஊட்ட கொளுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து ஊட்ட தானே கொளுத்துறான், நம்ம உயிர் தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வெளில ஓடியாந்தோம். அந்த ஊட்ட கொளுத்துன புள்ளதான் இஸ்லாம. கொஞ்சம் நல்லா தடுத்து வச்சுங்க. தவறுகள் இருக்கு எல்லா மதத்திலையும். ஆனா அதை விட குறைவாக இருக்கக்கூடிய தவறுகள் இருக்கக்கூடிய ஒரு மதம் ஒண்ணுன்னா அது இஸ்லாம. தவறுகள் இல்லைன்னு சொல்ல வரல. கொஞ்சம் நல்லா முன்னாடி இருக்கிறதுக்கு தட்டினீங்க, இப்ப இருக்கிறதுக்கு என்ன நீ வெறுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து முன்னாடி இருக்கிறதுக்கு வந்து தட்டினீங்க, இப்போதைக்கு இருக்கிறது இது பண்ணீங்க. ஓகே, எனவே இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த கருத்தை அவர் சொல்றாருன்னா ஏன் சொல்லிருக்காரு? வேற எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கு, ஆனா தவறுகள் நிறைய இருக்கு எல்லா மதத்திலையும், ஆனா இதுல குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு நீங்க வந்து சொல்லணும், மதம் 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 நம்ம சொல்றோம். மதம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மதம் அப்படிங்கிறது மனிதனுக்கு, யானைக்கு தான் பிடிக்க வேண்டும், அதாவது விலங்கினத்துக்கு தான் பிடிக்க வேண்டிய ஒரு வெறி. மதம்னா தமிழ்ல வந்து வெறி அல்லது வந்து ஒரு ஒரு என்ன தமிழ்ல சொல்றது அப்படி அகராதியில பாத்தீங்கன்னா திமிரு அல்லது ஒரு நோய் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது மனிதனுக்கு பிடிக்க கூடாது. அதுக்கு விலங்கினத்தை ஆகிய எதை மட்டும் திமிரு பிடிச்சோன்னு சொல்லுவோம், மதம் பிடிச்சுன்னு சொல்லுவோம். யானைக்கு தான் பிடிக்கக்கூடிய ஒன்றை ஒழிஞ்சு மனிதனுக்கு பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. திரும்பவும் வந்து மதம் பிடித்தவர்கள், மதம் எல்லோருமே வந்து மதத்தில் இருக்கக்கூடிய வழிகளை மதத்தில் வந்து நல்வழிதான் படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா மதமே சொல்றாங்க. ஆனா எல்லா மதத்தில் உள்ளவர்களும் நல்வழிதான் படுத்துகிறார்கள் என்றால் நீதிமன்றங்களில் நிரம்பி வழிகின்றன, பிளஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல நிரம்பி வழிகின்றன மக்கள் கூட்டம். அவர்களுக்கெல்லாம் அந்த அத்தனை மதங்களும் போதிக்கவில்லையா? அவர்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லவில்லையா? அது ஒண்ணு. அடுத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மதம் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மதத்தில் உள்ள பிரிவினர்களுக்கும் 4 வகையில தான் ரத்தம் இருக்கு. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 4 வகையில தான் ரத்தத்தை பிரிச்சுக்கிறாங்க. அது என்ன பிரிவோ 4 வகை. அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து மதம் மதம்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அது எனக்கு சிறந்ததா தெரியல. அடுத்து மட்டும் கிடையாது, ஒரு சுனாமியில வந்து சுனாமி நடந்த அன்னைக்கு வந்து எனக்கு வந்து தகவல் நாம பார்க்கும்போது நான் வந்து 8:45 9 மணிக்கு சுனாமியை டிவியில பாக்குறேன். பார்த்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தரங்கம்பாடிக்கு நாம் 2 வீலர்ல போகும்போது மணி வந்து 11:45 12 இருக்கும். அந்த 12 மணியில வந்து எங்கள் சமுதாயத்தை பீப்புள் வந்து நெருங்கி கூட செய்யக்கூட முடியாத செயல்களை தமுமுக மற்றும் தவ்ஹீத் ஜமாத் சமயத்தை சேர்ந்த சமுதாய தொண்டர்கள் தான் அந்த இறந்தார்கள் தோடுறாங்க. பார்க்கும் போது எனக்கு புல்லரிச்சு போச்சுங்க. அப்படியே மிகப்பெரிய ஒரு இது, அப்பேற்பட்ட சமுதாய தொண்டு செய்தார்கள். அதை நம்ம பாராட்டு தான் ஆகணும். அந்த சமயத்துல அந்த எல்லாரும் செத்தான். அது உங்க மதம் கிடையாது, எங்க மதம் கிடையாது, இந்துன்னு கிடையாது, முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டியன் கிடையாது, எல்லாம் செத்தான். அல்ல எல்லாம் சாவும் போது அந்த புணம் கிடக்கு பாருங்க, அந்த புணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி பெரிய கிரைண்ட் இது புல்டோசரால ஒரு குழியை வெட்டினான். அந்த குழியை வெட்டி எல்லா பணத்தையும் போட்டு புதைச்சான். யாருன்னா வெந்து மூஞ்சில தெரியாத நான் அந்த இடத்துல இருக்கேன். கொஞ்சம் நல்லா வச்சு கலெக்ட் பண்ண பணத்தை நீ போட்டு மோதி இருந்தியான்னு கேட்க கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட் பண்ற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, அதாவது 10 மணிக்கு தகவல் கிடைச்சி இங்க நாங்க போகும்போது 12 மணிக்கெல்லாம் சுனாமி நடந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த சகோதரர்கள் கூவிட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்து, ஆனா பெரிய கிரெயின் நோண்டி இந்த கிரெயின்ல வந்து அவங்க உங்களுக்கு இப்ப இஸ்லாம் மதத்துல வந்து புதைப்பதற்கு இறுதி சடங்கு செய்வதற்கு சில சடங்குகள் இருக்கும். இந்து மதத்தில் இருந்தா இந்து மதத்தில் சில சடங்குகள் இருக்கும், கிறிஸ்டியனுக்கு சடங்குகள் இருக்கும். எல்லா மதத்துக்காரர்களும் ஒன்றாக புதைக்கப்பட்டார்கள், எல்லார்கள் ஒன்றாக புதைக்கப்பட்டார்கள். அங்கே மதம் ஈடுபடவில்லை. ஏன்னா மதம் வந்து அங்கே பிரிக்கப்பட்டன. காரணம் என்ன? பிரிக்கப்படவில்லை, மக்களாக பார்க்கப்பட்டார்கள், பிணங்களாக பார்க்கப்பட்டார்கள், எல்லாரும் ஒன்றாக புதைக்கப்பட்டார்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. எனக்கு இதை பார்த்தோன்னு ஒரு சின்ன பாடலை கொஞ்சம் நான் நினைவு கூறுறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. மாநிலமே சில மானிடரா என்னை மாறுதல் பாறையா, மனிதன் மாறியது ஏனையா, வானத்தின் நிலவில் ஆதவன் திசையில் மாறுதல் ஏதையா, மனிதன் மாறியது ஏனையா, மண்ணில் பலவித பிரிவினையாலே மனிதன் மிருகமாய் ஆனதினாலே என்ன கொடுமை என்றும் இந்நாளே, வீணர்கள் தாண்டவம் பேய்கள் போலே அன்பையும் பண்பையும் தன்னலத்தான் பழைய